சர்க்கஸ்கார வித்த காட்டும் போது என்ன செய்வான், ஒரு 20-30 அடிக்கு மேல ஒரு கம்பியை மட்டும் கட்டி விட்டுட்டு வித்த காட்டுறவர் தான் புள்ளைய தூக்கிட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறார், இதை என்னால கடக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். சில பேர் முடியும்னு பட்டு கட்டுறான், சில பேர் முடியாதுன்னு பட்டு கட்டுறான். ஒரு வழியா அவர் என்ன செஞ்சுட்டாருங்க, இந்த முனையில இருந்து அந்த முனைக்கு எளிமையா கடந்து வந்துட்டாரு பாருங்க. அடுத்து மறுபடியும் அவன் அந்த முனைக்கு போய் கேட்கிறான், மறுபடியும் என்னால இங்க இருந்து அங்க போக முடியுமா என்று கேட்ட உடனே, இங்க இருந்து அங்க போயிட்டு அங்க இருந்து போக மாட்டியா, சூப்பரா போயிடுவேன், கண்டிப்பா போயிடுவேன், சபாஸ் எல்லாம் கைது. அப்ப அந்த வித்த காட்டுற ஒரு வார்த்தை சொன்னான், இப்ப நான் என் பிள்ளைய தூக்கிட்டு நடந்தேன்னா என் பிள்ளைய நான் இறக்கி விட்டுறேன், உங்க பிள்ளைய கையில வச்சிருக்கீங்க பாருங்க, யாராவது உங்க பிள்ளைய கொடுங்க, நான் இங்க இருந்து அங்க தூக்கிட்டு போய் காமிக்கிறேன்னு சொல்லி சொன்னா பாருங்க. தூக்கிட்டு போக முடியும் சொன்னவெல்லாம் ஜர்க்கு வாங்கி பின்னாடி போயிட்டான். நம்மில் பலர் அப்படிதான் இருக்கிறோம். கடவுள் இருக்கிறான் என்ற நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் கடவுளிடம் முழுமையாக நம்மை ஒப்படைப்பதற்கான சரணாகதி என்கிற நிலை நம்மிடம் இல்லை என்பதுதான் உண்மையான உண்மை.